ஏன் நீங்க வந்து எந்த பேஸ்ல எந்தெந்த ரஃபேல் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்கணுமா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? Do you think Indian government will give a list to you? சொல்ல மாட்டீங்கல்ல. ஒரு சேனலுக்கே இவ்வளோ விதிமுறைகள் இவ்வளோ நெறிமுறைகள் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க பேச, இந்த சப்ஜெக்ட் பேசக்கூடாதுன்னு வேற கண்டிஷன் எல்லாம் அப்ளைஸ் அப்படின்னு சொல்லி புதுசா எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, பாதிக்கப்படல. சோ பாகிஸ்தான் சொன்னது ஒண்ணுமே இல்லை. ஆனா பாகிஸ்தான் அடி வாங்கினது உண்மை, முற்றிலும் உண்மை, 100% உண்மை. ஆட்சியை கார்னர் பண்ண வேண்டியது ஒரு எதிர்கட்சி தலைவரா அவரோட கடமை. அவர் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஆனா கார்னர் பண்றேன்னு நினைச்சிட்டு நாட்டை கார்னர் பண்ணிடக்கூடாது. செயல்கள்ல அர்பன் நக்சல் யாராவது கைது பண்ணா இவர்களுக்காக அட்வொகேட்டுங்க இருந்து அடிச்சு புடிச்சு எதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல வந்து முதல்ல பெயில் பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். திடீர்னு சார் ரஃபேல் வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸா பார்க்கப்படுது. அதாவது 36 ரஃபேலுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கேட்டிருக்கிறதாவும், இதையே ராகுல் காந்தியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை ஆச்சு சார்? அவர் தானே சொன்னாரு, பாகிஸ்தான் சொன்னது வந்து மாண்புமிகு இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாகிஸ்தான் சொன்ன ஒரு குற்றச்சாட்டை வந்து அதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு அவர் யோசிக்காம அவர் ஒரு கருத்து தெரிவிச்சார். என்ன மாதிரி குற்றச்சாட்டு சார்? பாகிஸ்தான் சொன்ன மாதிரி ரஃபேல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் எடுத்துக்கிட்டு இந்திய அரசு வெளியே சொல்லணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப சொல்லிடுச்சு 36 என்கிட்ட இன்டாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அது அப்பயே சொல்லிருக்கலாமே சார். சார் ராணுவ ரகசியத்தை எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லணும். பாகிஸ்தான் அப்படி நம்பிட்டு இருந்தா நம்பிட்டு இருக்கட்டுமே. ஏன் நீங்க வந்து எந்த பேஸ்ல எந்தெந்த ரஃபேல் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்கணுமா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? Do you think Indian government will give a list to you? சரி, நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இன்னைக்கு எத்தனை இன்டர்வியூ எடுக்க போறீங்க, யாரை இன்டர்வியூ எடுக்க போறீங்க, என்ன சப்ஜெக்ட்ல இன்டர்வியூ எடுக்க போறீங்க நான் கேட்டா நீங்க சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. ஒரு சேனலுக்கே இவ்வளோ விதிமுறைகள் இவ்வளோ நெறிமுறைகள் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க பேச, இந்த சப்ஜெக்ட் பேசக்கூடாதுன்னு வேற கண்டிஷன் எல்லாம் அப்ளைஸ் அப்படின்னு சொல்லி புதுசா எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல. இந்த நபரை எல்லாம் பேசக்கூடாது, இந்த நபரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? பின்ன அப்ப அரசுக்கு மாத்திரம் அது பொருந்தாதா சார்? இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு வாட்டி விழலை, அவர் அசெட்ஸ் ஆர் இன்டாக்ட், நம்மளோட விமானங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன, எதுவும் டேமேஜ் ஆகலன்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட் பேச்சை நம்பணுமா? இல்ல பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்ட கான்ஜினிட்டல் லயர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாலே அழிய போகும் பாயில் தொடங்கும் பாகிஸ்தானை நம்ப வேண்டுமா? பதில் சொல்லுங்க சார். நம்ம இந்தியாவை தான் சார் நம்பணும், நம்பி ஆகணும். யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். டு ஹேவ் எ சாய்ஸ்? யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். சோ அதனால இந்திய அரசு இப்போ அதுக்கு சர்வீசிங் பண்றதுக்கு பிரான்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. 36 பிளேனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. அப்ப 36 பிளேனும் இன்டாக்ட், பாதிக்கப்படல. சோ பாகிஸ்தான் சொன்னது ஒண்ணுமே இல்லை. ஆனா பாகிஸ்தான் அடி வாங்கினது உண்மை, முற்றிலும் உண்மை, 100% உண்மை. அதே சார் ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தான் ப்ரூஃப் கேட்கறதுக்கு போட்டு இந்தியாவுக்கு ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலுமே. ஆபரேஷன் சிந்தூர்ல இதாயிருச்சு அதாயிருச்சு அப்படின்ட்டு. பாவம் சார். அவர் வந்து நான் தப்பு சொல்றதுக்கு இல்ல. He is seeking for political relevance. அவர் வந்து கட்சி ஆபீஸ்குள்ள இருந்து அரசியல் பண்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல், ஆட்சியை கார்னர் பண்ண வேண்டியது ஒரு எதிர்கட்சி தலைவரா அவரோட கடமை. அவர் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஆனா கார்னர் பண்றேன்னு நினைச்சிட்டு நாட்டை கார்னர் பண்ணிடக்கூடாது. There is a difference between a government and that of government machinery. அரசுக்கும் அரசு இயந்திராங்கத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அவர் புரிஞ்சுக்கணும். ராணுவம் என்பது, ராணுவப்படை, விமானப்படை, கப்பல் படை என்பது அரசின் எந்திராங்கங்கள், அரசின் அங்கங்கள், அரசு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்புகள். இதை கேள்வி கேளுங்க, அதை கேள்வி கேட்காது. உங்க கேள்வி, நீங்க வச்ச கேள்வி இங்க வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி வச்சீங்க பார்த்து, அது மக்கள் ஏத்துக்க மாட்டான். Your criticism shall be constructive in nature, not destructive. ராகுல் காந்தியோட எல்லா கிரிட்டிசிசமே இது வரைக்கும் டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்,
ஏற்கனவே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எத்தனை மொபைல் டவர்கள் பிரதமர் வந்து அவர் வந்து அர்னாபோட ரிபப்ளிக் சம்மிட்ல அவர் சொன்னாரு, நக்சல் இன்ஃபெஸ்டட் ஏரியால மாத்திரம் இந்த அரசு வந்தப்புறம் 9500 டவர்கள், மொபைல் டவர்களை கட்டியிருக்காங்க. 12,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 45,000 கிராமங்களுக்கு மொபைல் வசதியை வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது இல்லாம 1800 வங்கி கணக்கு இல்ல, நீங்க பாட்டு திருச்சி ஏதாவது சொல்ல போறீங்க, வங்கிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சோ இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ஸ், அதாவது வங்கிக்கு சம்பந்தப்பட்டு அங்க ஆன்லைன்லயே டிரான்சாக்சன் பண்ணக்கூடியவங்க, அவங்களோட டைரக்ட் டிபிடி டிரான்ஸ்பருக்காக வரவங்களுக்கு வந்து பேங்க் கரஸ்பாண்டன்ஸ் 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 6,000 கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள், ரேஷன் இது போன்ற வசதிகள், ரீச் ஆகாத வசதிகள் இன்று போய் ரீச் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் எதனால வந்து தடைப்பட்டு இருந்தது? இந்த என்ஜிஓக்கள்ல வந்து யாராவது ஒருத்தரை கைது பண்ணா, தேச விரோத செயல்கள்ல அர்பன் நக்சல் யாராவது கைது பண்ணா, இவர்களுக்காக அட்வொகேட்டுங்க இருந்து அடிச்சு புடிச்சு எதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல வந்து முதல்ல பெயில் பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தாங்க? இவங்களுக்கு யார் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க? ஒரு சிட்டிங்க்கு 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா வாங்குற அட்வொகேட்டுங்க இந்த நக்சல்களுக்காக எங்கிருந்து வந்தார்கள்? எங்கிருந்து இந்த என்ஜிஓக்கள் செயல்பட்டு கொண்டிருந்தன? அரசாங்கம் ஒரு ரோடு போகுதுன்னா உடனே அதுக்கான எதிர்ப்பு, அரசாங்கம் ஒரு ஃபேக்டரி எடுத்துட்டு வருதுன்னா அதுக்கான எதிர்ப்பு. அப்போ இந்த பணத்தை வெளிநாட்டுல இருந்து வரும்போது அந்த பணம் வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு, இந்தியாவோட மேம்பாட்டுக்கு, மக்கள் மேம்பாட்டுக்கு, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு, இதற்கு எதிராகத்தானே இந்த பணம் வந்துட்டு இருந்தது. ஏன் பிரிட்டன்ல குரூமிங் கேங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பரவலா நியூஸ் பாக்குறாங்க. இங்க வந்தா லவ் ஜிஹாதுன்னு சொல்றாங்க, அங்க நடந்தா அது குரூமிங் கேங்குன்னு. அத லவ் ஜிஹாதுன்னு சொல்றது கூட பயந்துகிட்டு புது பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. எல்லா பித்தலாட்டமும் ஆடுவான், எல்லா பொய்யும் சொல்லுவான். அவன் வந்து அவன் நாட்டிலேயே 1,85,000 என்ஜிஓக்கு தான் இருக்கு. அப்போ அங்க ஏழைகள் இல்லையா? அங்க இது மாதிரி குரூமிங் கேங்ஸ் நடக்கிறது இல்லையா? மத நல்லிணக்கம் தலையோங்கி நிக்குதா? இல்லைன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை பிரதமர்கள் வந்து வந்தார்கள் போனார்கள்? சரி என்ன தவறு என்ன, நீ எப்போதும் விளையாடு, அப்பாவி என்பார்கள் தப்பாக என்னாதே, என்னவோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பிரிட்டனோட பிரதமர் போஸ்ட். ஆமா சார். கீர்ஸ்டேமர் மெஜாரிட்டி இருந்தும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ரிஷி சுனக், அதுக்கு முன்னாடி ஹர்லி, அதுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சன். கடந்த 12 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருக்கும்போது பிரிட்டனுக்கு எத்தனை பிரதமர் வந்தாங்கன்னு பாருங்க. கடைசியா யாரு பிரதமர்? ஜேம்ஸ் கேமரூனா இல்ல போரிஸ் ஜான்சனா? இப்ப யாரு? டே நாளைக்கு பேப்பரை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கே இங்கி. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பணம் அனுப்புறாங்களாம் என்ஜிஓங்களுக்கு. அடேங்கப்பா, அமெரிக்கால கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் அப்படியே சகோதரத்தோட பின்னி பிணைந்து நாங்கள் எல்லாம் ஒருமித்த நாடை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப க்ளூக்ளக்ஸ் கிளான் எதுக்கு வந்தது? இன்னைக்கும் ஐஸ்ன்னு ஒரு அமைப்பு, ட்ரம்பால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், அதுல கருப்பினத்தவர் எத்தனை பேர், மத்த ஸ்பானிஷ் இதை சேர்ந்தவங்க எத்தனை பேர், இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அங்க பல மாகாணங்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறது அமெரிக்கால. அது உண்மையா பொய்யா? அங்க வந்து எவ்வளவு தெரியுமா இருக்கு? கிட்டத்தட்ட 11.90, சரியா சொல்லணும்னா 15 லட்சம் என்ஜிஓக்கள் கிட்ட இருக்கு. பிரான்ஸ்லயும் அதே மாதிரிதான். பிரான்ஸ்ல பாரிஸ்ல ஃபுட்பால் மேட்ச் ஒழுங்கா நடக்கலன்னா கூட கலவரம் வெடிக்கும். half the Paris lives in slums அப்படின்வாங்க. அதுக்கு இந்தியா வந்து எல்லாம் சரியா இருக்குன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க வந்து கூடங்குட அணுமின் நிலையத்தை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு இங்க கூடங்குட அணுமின் நிலையத்தை தொடக்கிறதுக்கு முன்னாடியே இடத்துக்கரையில ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த என்ஜிஓக்களோட வேலை வந்து அந்நிய கைக்கூலிகளாக இருப்பதா இல்ல மக்கள் மேம்பாட்டுக்காக வேலை செய்வதா? என்ஜிஓன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவர்களுக்கென்று வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வேலைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சோசியல் வெல்ஃபேர், மக்கள் மேம்பாடு, சமூக மேம்பாடு, அது சம்பந்தப்பட்ட அவங்க வேலை பார்க்கலாம். மதம் சார்ந்த கல்வி, உணவு வழங்குவது, வெல்னஸ், மெடிடேஷன் சென்டர்ஸ் ஓபன் பண்றது, அதை பண்ணலாம், தப்பில்லை. அடுத்து ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், தொழில் சார்ந்த இது கொடுக்கறது, இது பண்ணலாம்.
சோ 3 இடங்கள்ல அதை வரையறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோசியல், எக்கனாமிக், எஜுகேஷனல், கல்ச்சரல் அண்ட் ரிலிஜியஸ். சோசியல்னா சமூகம் நல்லிணக்கத்துக்காகவும் சமூக தேவைக்காகவும் நீங்க என்ஜிஓக்கள் தொடங்கலாம். எக்கனாமிக், பொருளாதார மேம்பாட்டுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து தொடங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துறதுக்கு, உதாரணத்துக்கு அம்மா உணவகம்னு ஒரு சிறந்த ஒரு திட்டம் இருந்தது ஒரு டைம்ல. அதுல விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் கொடுத்தாங்க, அதுவும் என்ஜிஓக்கள் கட்டுப்பாட்டுல. இன்னைக்கும் ஆந்திரால வந்து அண்ணா உணவகமா அங்க செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து போன ஆட்சி இருக்கும்போது போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில கூட விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் அந்த இது கான்ட்ராக்ட் வந்து கடைசியில கொடுக்கப்பட்டது. அது வெளியில வேற யாருக்கோ போற இருந்த கான்ட்ராக்டை வந்து அன்றிருந்த சில அதிகாரிகள் ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்க இருக்கிற கேன்டீன் வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதை அவங்க செயல்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு அந்த பெண்களே அந்த கேன்டீன் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல நோக்கம். நம் சமுதாயத்துக்கு நாம வந்து சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே அவங்களும் முன்னுக்கு வருவாங்க. அப்கோர்ஸ் அதை வந்து அரசு எதிர்த்தது அதெல்லாம் அப்புறம் அது பழைய கதை. அது எதிர்க்காம இருந்தாதான் அதிசயம். ரெண்டாவது எஜுகேஷனல் பர்பஸ். பல இடங்கள்ல இப்போ எஜுகேஷனல் சொசைட்டிஸ், எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ரன் பண்றாங்க. தொண்டு நிறுவனங்களா தான் அது தொடங்கப்படுகிறது. அவங்க கல்வி திட்டத்தையும் கல்வியையும் வந்து பிலாந்திரபி பேசிஸ்ல எஜுகேஷன் வந்து ஒரு சொசைட்டியை அவங்க ரன் பண்ணணுன்றது ஒரு குறிக்கோள். ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஃபீஸை வாங்கிட்டு எஜுகேஷன் கொடுக்கணும். சமூகத்துக்கு வந்து அது ஒரு மக்கள் மேம்பாட்டுக்கு உறுதுணையா இருக்கும். நான் என் கண்கூடா பார்த்திருக்கிற சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னைக்கு நான் பார்க்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு தரமான ஃபீஸா இருக்குன்னா அவங்க ஏசி ரூம் எல்லாம் கட்டி வச்சு கலர் கலரா பல்ப் எல்லாம் போட்டு கிளாஸ் ரூமுக்கு எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் அவங்க பண்ணல. ஒரு ப்ராப்பர் ஒரு சிபிஎஸ்இ எஜுகேஷனை கொடுக்குறாங்க வித் நாமினல். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸை தான் அவங்க கலெக்ட் பண்றாங்க. அது மாதிரியான சில விஷயங்கள் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு என்ஜிஓ. அது பல இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கு. அது மற்ற மதங்களை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன். நான் அதை பை தி வே இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம், இது மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட போன அரசு இருக்கும்போது மாடிக்கு மாடி கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாங்க. யாரோ ஒரு புண்ணியம் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா 4 கிளாஸ் ரூம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு அப்படின்னா, அப்போ அந்த பணத்தை யாருக்கிட்ட இருந்து வசூல் பண்ணும்? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஆனா இந்த அரசு வந்த அப்புறம், அதாவது தமிழக அரசு வந்த அப்புறம் இப்ப இருக்கிற முதல்வரின் கீழே அத கைவிடப்பட்டுள்ளது. அது மாதிரி வசூல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தவறை யார் செய்தாலும் சுட்டி காட்டுவோம், நல்லதை யார் செய்தாலும் அதை பாராட்டுவோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு குடிமகனுக்கு அழகு. நான் இந்திய பிரஜை. ஆக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கல்ச்சரல் அசோசியேஷன்ஸ். அங்க இருக்கக்கூடிய மண் சார்ந்த கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கு அதற்கான என்ஜிஓக்கள் நீங்க அமைக்கலாம். கடைசியா ரிலீஜியஸ் என்ஜிஓஸ் என்பது லங்கர், அதாவது கிச்சன்ஸ், காமன் கிச்சன்ஸ். அங்க உணவு வழங்குவதற்கு, தங்கும் விடுதி வழங்குவதற்கு, மெடிடேஷன் சென்டர்ஸ் இது கொடுக்கலாம். ஆனா இதன் பேர்ல நீங்க வந்து மதமாற்றம் செய்வதற்கு சாரி, நாட் பாசிபிள். என்ஜிஓன்னு வச்சுக்கிட்டு ஒரு செமினரி காலேஜ்னு வச்சுக்கிட்டு டிகிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான டிகிரிகள் கொடுக்குற சில என்ஜிஓக்களும் உண்டு. இப்ப பெங்களூர்ல த டிமோத்தி இனிஷியேட்டிவ்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று நடந்திருக்கு. அதை பிடிச்சிருக்காங்க. அது வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வந்த போலி டெபிட் கார்டுகள் மூலம் 24-25 வருடத்துக்கு 44 கோடியும் 25-26 வருடத்துக்கு, அதாவது நிதியாண்டுக்கு 92.5 முதல் 95 கோடியும் காசு வந்திருக்கு. இது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டவரும் பழங்குடியினரையும் மதம் மாற்றுவதற்கான ஒரு தொகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சு பெங்களூர்ல அதுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அரசு யார் அரசு என்று தெரியும்.
அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா அப்ப முகாந்திரம் இல்லாம பதிவு பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்போ என்ஜிஓக்கள் என்ன வேலை பார்க்கறதுன்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தால், எங்கெல்லாம் நக்சல்கள் வந்து 130க்கும் மேற்பட்ட ஒரு மாவட்டங்கள்ல நக்சலிசம் வந்து தலையோங்கிய காலம் உண்டு. அன்னைக்கு இருந்த பிரதமரே ஒத்துக்கிட்டது, திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒத்துக்கிட்டது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை நக்சலிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆனா அதற்கு தீர்வு மாத்திரம் அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு இருந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில்லயே பல நக்சல் தொடர்புடையவர்கள் அங்கே இருந்தாங்க. சோ அவர் கைகளும் அன்று கட்டி போட்டிருந்தன. அவரை இன்னைக்கு வரைக்கும் அவரு கிரிட்டிசிசம்னு சொல்றதுக்கு இதுதான், கையால் ஆகாத பிரதமர் என்று அவரை மக்கள் வந்து சாடுவது அதுதான். பட் அவர் இன்டென்ஷன் வந்து ஒருவேளை அதை கட்டுப்படுத்த நினைச்சிருந்தா கூட முடியலையோ என்னவோ தெரியல. சோ அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த என்ஜிஓக்களோட செயல்பாடுகள் 2010 வரை அரசாங்கம் வந்து அன்னைக்கு ஓம் பிரகாஷ் ஜெய்ஸ்வால் நினைக்கிறேன் ஹோம் மினிஸ்டரோட பேரு, அவங்க பீரியட்ல எடுத்துட்டு வந்தாங்க. பி சிதம்பரம் பீரியட்ல இப்ப இருக்காரு காங்கிரஸ் தலைவர், அவர் வந்து அப்போ ஹோம் மினிஸ்டர். அப்ப வந்து இது வரையறைப்படுத்தப்பட்டது. ஆனால் மத மாற்றத்தை வந்து தடுக்கும் விதத்துல அதுல ஏதோ ஒரு இது கொடுக்கல, லூப்போல் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதனால ஜக்கீர் நாயக் போன்றவர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் அது லாபமாக இருந்தது, இன்க்ளூடிங் நக்சல் அமைப்புகள். நக்சல்கள் எங்கெல்லாம் வந்து ஊடுருவி எங்கெல்லாம் எந்த மாவட்டங்கள் எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்களோ அங்கெல்லாம் சர்ச்சோட மதமாற்றம் தங்கு தடையற்று நடந்துட்டு இருந்தது. சோ மாவோயிஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் இருந்த லிங்க் நான் சொல்லுங்க, இது நீங்க யூடியூப்லயோ இல்ல இதுலயோ ஓபன் சோர்ஸ்லயோ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நீங்க கூகுள்ல தட்டினாலே போட்டாலே நக்சல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தி ரோல் ஆஃப் சர்ச் அப்படின்னு போட்டாலே வந்துருது, கதறிட்டு வருது. சோ நான் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்லல. சோ அந்த மாதிரி நக்சல் அமைப்புகள் இருந்த சத்தீஸ்கர் மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலம், இந்த மாநிலங்கள்ல வந்து பல பழங்குடியின மக்களை வந்து குறிவைத்து மத மாற்றத்துக்கு இந்த என்ஜிஓக்கள் வேலை செய்தன. இப்பொழுது அந்த என்ஜிஓக்கள் வந்து என்ன பர்பஸ் ஸ்டார்ட் ஆறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல, எந்த இடத்துல அவங்க வேலை செய்ய போறாங்கன்ட்டு அவங்களோட இடத்த பூகோள ரீதியில வரையறைப்படுத்தணும். ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் தேர் ஒர்க். ரெண்டாவது, தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு அவங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அந்த ஒர்க்குக்கு மேல. அதுக்கப்புறம் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். அவர்களோட வேலை வந்து அதுக்கு கரெக்டா இருக்கா, அந்த வேலைக்காகத்தான் அவங்க வந்து அந்த என்ஜிஓ நடத்திட்டு இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இல்லை என்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ரூல் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்றேன். பழைய என்ஜிஓக்கள் இயங்கிட்டு இருக்கிற என்ஜிஓக்களுக்கு ஃபார்ம் 6F நினைக்கிறேன் புது ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எந்த வேலையில பண்ணிட்டு இருக்காங்களோ 105 டிஃபரெண்ட், அதாவது 105 தலைப்புகள் கீழ் இந்த என்ஜிஓக்கள் வரையறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 105 தலைப்புகள் கீழ் தான் நீங்க என்ஜிஓ நடத்த முடியும். நீங்க நினைச்சதுக்கெல்லாம் என்ஜிஓ வைக்க முடியாது. இதுல வந்து ஹை ஃபைனும் போடலாம் கவர்மெண்ட். ஃபாரின் ஃபண்ட் அன்அப்ரூவ்ட், யூசிங் ஃபாரின் ஃபண்ட்ஸ் ஃபார் அன்அப்ரூவ்ட் பர்பஸ் ஆர் இன் அன்அப்ரூவ்ட் ஏரியாஸ். நீங்க ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டு இன்னொரு ஏரியால போய் அந்த பணத்தை யூஸ் பண்ணாலோ, எந்த பர்பஸ் எடுத்துக்கிட்டு அந்த பர்பஸ் இல்லாம வேற பர்பஸ் யூஸ் பண்ணாலோ, இல்ல நீங்க என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த என்ஜிஓ இன்னொருத்தருக்கு கைமாத்தினாலோ, அதுக்கு வந்து as well as exceeding 20% limit of அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். 100 ரூபாய் வருதுன்னா 20 ரூபாய் தான் உங்களோட தேவைக்கு, உங்களோட ஆபீஸ் வேலைக்கு, உங்க ஆபீஸ்ல இருக்க வேலையாளர்கள் தேவைக்கு, உங்க சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணணும். 10% மக்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு 90% நீங்க ஆட்டையா போடக்கூடாது. அது மாதிரி குஜராத்ல சில இன்சிடென்ட் நடந்தது. டீஸ்டா செட்டில்வார்டுன்ற ஒரு குஜராத் வயலன்ஸ்ல அவங்க மேல பெரிய குற்றச்சாட்டை இது சம்பந்தப்பட்டு தான் சுமத்தப்பட்டது. சோ அப்படி பண்ணாலோ triggers a penalty of 30% of diverted amount or 1 lakh whichever is higher. நீங்க அப்படி பண்ணிருந்தா 20%க்கு மேல நீங்க யூஸ் பண்ணிருந்தா நீங்க அந்த பணத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாயில வந்து நீங்க குறிப்பிட்ட சதவீதத்தோட அதிகமா வந்து நீங்க டைவர்ட் பண்ணிருக்கீங்க உங்க சொந்த பர்பஸ்க்கு. இல்ல நீங்க அந்த ஏரியால வந்து நீங்க சொன்ன ஏரியா தவிர்த்து
உதாரணத்துக்கு நான் கிச்சன், காமன் கிச்சன் நடத்துறேன், உணவு வழங்குவது, பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்னோட திட்டம். மதிய உணவு இல்ல, காலை உணவு வழங்குவது என்னோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்களுக்கு புத்தகம் வழங்குவது நாங்க வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வச்சு. ஆனா புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா அதுல மத்த மத போதகத்தையும் சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அப்ரூவ்ட், இட் இஸ் அன்அப்ரூவ்ட். அது கல்வி திட்டத்துல ஒரு பகுதி இல்ல. அப்ப என்ன உண்டானா அதுக்கு 30% பெனால்டி. உங்க ட்ரஸ்டியே கூட கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தனியா ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்பஸ் ஃபண்டோட உட்பட அந்த ட்ரஸ்டுக்கு இருக்கிற பணத்தை உட்பட அந்த அமைப்பு, கவர்மெண்டோட அமைப்பு வந்து அதை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால பாதிக்கப்பட போறது கிட்டத்தட்ட 22,000 இருந்து 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் இதனால் பாதிக்கப்படும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வரலாம். ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த என்ஜிஓக்களின் எண்ணிக்கை 37 லட்சம். சரிங்களா? இதெல்லாம் இப்படி இருக்க இதுல இன்னொரு சட்டம், ஒரு ஷரத்து இருக்கு. அந்த ஷரத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ஜிஓ நடத்துனீங்கன்னா என்ஜிஓல யாரெல்லாம் மெம்பரா இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு வரையறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடு சேர்ந்தவர்கள், வெளிநாட்டவர்கள் இதுல மெம்பரா இருக்க முடியாது. ஒருவேளை இந்தியரா இருந்தா வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்ணி இங்க பணத்தை அனுப்பி அவர் என்ஜிஓ நடத்துறாங்க, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனா அவர் வெளிநாட்டவரா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், உங்க வெப்சைட் எல்லாம் ஓபன்ல வைக்கணும். அதுல மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் போட்டு இதுல எல்லாரும் இவங்க எல்லாம் மெம்பர்னு சொல்லிட்டு இது அதுல லிஸ்ட் கொடுக்கணும். அவங்களோட பேக்ரவுண்ட கொடுக்கணும். யாருன்னா அவங்க மெம்பர் ஆயிடக்கூடாது. அவங்க ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றவங்க இன்னொரு என்ஜிஓல ஒர்க் பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். ஆனா அதுல கொடுத்துருக்கிற டேட்டாவும் இதுல கொடுத்துருக்கிற டேட்டாவும் ஒரே டேட்டாவா இருக்கணும். அவங்க இருக்காங்கன்னா அதுல இருக்காங்கன்னா இதுலயும் அவங்க வந்து டேட்டாவை டிஸ்க்ளோசர் பண்ணணும். அதாவது வெளிப்படையா சொல்லி ஆகணும், மறைக்க கூடாது. அதே மாதிரி என்ஜிஓக்கள் மூலமாக பொலிட்டிக்கல் கண்டென்ட், பொலிட்டிக்கல் கண்டென்ட்னா நான் இந்த போராட்டத்தை நடத்த போறேன், இந்த கட்சிக்கு எதிராக நான் வந்து ஆள் திரட்ட போறேன், இந்த வேலைகளை என்ஜிஓ பண்ணக்கூடாது. வாய்ப்பில்லை ராஜா. சோ அவுட் சோர்சிங் ஆஃப் அஜிடேஷன்ஸ், அரசுக்கு எதிரான போராட்டங்களை இனிமேல் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, என்ஜிஓக்கள் மூலமாக போராட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்றது இதுல ஒரு குறிக்கோளா இருக்கு. ஏன்னா இந்த என்ஜிஓ சர்க்கியூட் வந்த அப்புறம் போராட்டங்களை அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விதிமுறை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே போல இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஜியோகிராபிக்கல் லிமிட்ஸ், இது இல்லாம என்ஜிஓஸோட ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் உயர்த்த போறாங்க. முன்ன மாதிரி ஏதோ ஒரு நாமினல் அமௌண்ட் கட்டினா பத்தாது, ஆடிட்டிங் ஸ்ட்ரிக்டா ஆக்க போறாங்க. இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து அமலுக்கு வந்தா இது நக்சலுகளுக்காக குரல் கொடுப்பவர்கள், பூந்தி மனுஷன், இவங்க எல்லாம் வந்து இவங்களோட வேலைகள் வந்து தங்கு தடையற்று நடந்துட்டு இருக்கிற வேலைகள் தடைபடும். ஒரு காலகட்டத்துல மாத்திரம்தான் இவங்க ஆக்டிவேட் ஆவாங்க, மற்ற காலத்துல இவங்க டார்மன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. வால்கனோ மாதிரி எரிமலை எப்போ வெடிக்கும், ஒரு குறிப்பிட்ட கட்சி இருக்கும் போது வெடிக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை கொண்ட நபர்கள் அரசியல் கண்ணோட்டத்துடன் அரசியல் தேவைகளுக்காக என்ஜிஓ நடத்துறவங்க வந்து இப்பொழுது அடையாளம் காட்டப்படுவார்கள்.